எனக்கு வரியும் போட முடியாது, 10 கோடிக்கு மேலே இருக்கிற கடன் கட்ட முடியாது. 10 கோடியோ 100 கோடியோ அது எனக்கு கணக்கு தெரியல. இத்தனையும் கவர்மெண்ட்டு இத்தனை வருஷமாக ஆண்டதுக்கு அவர் ஆளும் பேரில் எத்தனை ரூபா வரி வச்சுட்டு போயிட்டாங்க. பழைய அரசாங்கம் பண்ண வேலை. புது அரசாங்கம் அதை ஏற்றுக்கணும்னு என்ன எக்கிரமட்டா வரி போட முடியுமா? இப்படியெல்லாம் இருக்குது. ஆச்சு பார்த்தியா, வரி போட்டால் வம்பு, வரி போடாமல் பண்ணுறதும் வம்பு. அது கொண்டு இங்கே வெள்ளிங்கிரி மேலே ஈசா பிடிச்சிக்காம பாரு சாமியார், அவன் பேர் வரி போடுங்க. அவன் தான் எந்த உள்ளே வச்சுக்கிற ஆளுக்கு போகாமல் சம்பளம் இல்லாமல் வச்சுக்கிறான். பிள்ளைங்க இப்போ செயலாட்டா சம்பளமே கிடையாது. செயலையும் கூட இப்போ வெளியே போகும்போது சம்பளம் கொடுப்பாங்க. ஊருக்கு போகும்போது ரயிலில் வீட்டுக்கு போய் தானியம் வாங்கி கொடுன்னு ஒரு ஆள் பேரில் ஏதோ கொஞ்சம் போட்டு கொடுப்பாங்க. செயல்லையும் கூட இங்கே தப்பு பண்ணிட்டு போனேன். அந்த வெள்ளிங்கிரி மேலே பிடிச்சிட்டு ஆணையும் கூட வராமல், ஆணை எத்தனை அதுக்கு பணத்தோடைய அந்த ஆணை காக்கிறதுக்கு அது ரோட்டை மறைச்சிட்டேன். அந்த வெள்ளிங்கிரி ஈசா மையத்தில் போய் அந்த மந்திரி காசை வாங்கிட்டாங்க, கொண்டு போய் உட்கார வச்சாங்க. பழைய மந்திரியோ பழைய ஆட்சி வந்தாங்க. அந்த ஆட்சி வந்த ஆளுங்க அந்த தொகுதியில் இருந்தாங்க. அவங்கள பார்த்து நல்லா கண்ணி வச்சு கூட்டிகிட்டு போய் நான் தான் பண்ணேன், வரி கொஞ்சம் கொடு அப்படி சொல்லுங்க. வரி கொடுக்க சொல்லுங்க, இல்லைன்னு வரி போடுங்க. நீங்கள் இப்படி சும்மா நான் இது கொடுத்துக்கிறீங்க. எப்போ பட்டா பண்ணீங்க? எத்தனாம் தேதி பட்டாவை பத்திரம் பண்ணீங்க? போய் அங்கே தொழாவுங்க. ஒவ்வொரு மந்திரியும் கூட்டிகிட்டு வந்து அங்கே டான்ஸ் ஆடுறது. அப்புறம் நம்ம இப்போ பாரு, ரோட்டில் ஓட்டுக்கிற கடையில் எடுன வருமானம் போயிடுது. அவன் குடிக்கிறதும் தொழாவிட்டு வேலைக்கு போகிறத விட்டு போட்டு ரோட்டிலேருந்து ஒரு முடக்கு குடிச்சிட்டு போய் வேலை செய்வா. எங்கேயோ உடம்பு கெட்டு போகு. அவனுக்கும் தெரியும், அவனுக்கு தெரியாமல் இல்லை. ஏதோ முடக்கு குடிச்சிட்டு போனேன், கட்டட வேலைக்கு போனேன், ஒரு 1000 ரூபா சம்பாரிச்சு வருவேன். அந்த வீட்டுக்காரமும் வீடு கட்டுறதுக்கு ஆள் வேணும். இப்போ அந்த ட்ரைனிங் ஆள் எடுத்துக்கிறாங்க. காலேஜில் கொண்டு போய் ஒட்டுறது, இந்த கொத்தனார் வேலை ட்ரைனிங்கின்னு ஒரு ஏதாச்சும் இருக்குதா? அந்த படிப்பு இருக்குதா? கூட்டிகிட்டு போங்க. அந்த படிப்பு படித்த பசங்க கூட்டிகிட்டு வாங்க. அவங்க எவ்வளோ சம்பளம் கேட்குறாங்க? இது கிரைநெட்டுக்கல் ஒட்ட வைக்கிறதுக்கு அவன் சம்பளம் எவ்வளோ கேட்குறாங்க? அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து எப்படி பழக்கிறாங்க? அது அப்படி இருக்கிற ஆளுகளில் நம்ம இங்கே வச்சு தமிழ்நாட்டுக்குள்ளே ஓட்ட முடியும். இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்கிற பசங்கள்லாம் காட்டை பற்றிட்டு பூரா கார் வாங்கி ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா? புது அரசாங்கத்துக்கு அதை பூரா சென்ட்டு 40 லட்சம் 50 லட்சம் ஒரு சென்ட்டு. வணக்கம் 2வது மாதம் 2ஆம் தேதி 6வது மாதம் 1926 குடிநீர் பணியாளர் சங்கம் பேசுகிறோம். வணக்கம்.